திருப்பி அதே மாதிரி செகண்ட் ஷாட். திருப்பி அதே மாதிரி ஹீரோ அப்படி டேர்னிங்ல சைக்கிள வளைச்சிட்டு வருவாரு. ஹீரோயின் இங்க நின்னுட்டு வருவாங்க. கையில அந்த வடைய குடுத்துட்டு போயிருவாங்க. இப்ப அடுத்த ஷாட் இதே மாதிரி வருங்க. அப்போ வந்து இந்த இருட்டுல போய் அவங்க அப்பாவ பார்த்து, அவங்க அப்பாவ என்னப்பா பண்றேன்னு கேட்பாரு ஹீரோ. அப்போ அவங்க அப்பா சொல்லுவாங்க, நான் வந்து இருட்டுல நம்மகிட்ட எதுவுமே தெரியாம இருக்கலாம். ப்ராப்பரா ஐடென்டிஃபை பண்ணாம இருக்கலாம்னு. ஆனா நம்ம எந்த விஷயத்தையும் நம்மளால கத்துக்க முடியும். அந்த பொண்ணு வந்து ஹீரோ கிட்ட ஃபோட்டோ எடுக்கும்போது, அந்த ஃபோட்டோ நல்லா நல்லா இல்லன்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. ஹீரோவுக்கு வந்து இது ரொம்பவுமே வருத்தமா இருக்கு. இன்ஸ்டாவுல ரீல்ஸ பார்த்துட்டு இருக்கும்போது, அதுல ஒரு நல்ல பாட்டு வந்துச்சு. அந்த பாட்டு அந்த சீனும் பார்க்குறதுக்கு ரொம்பவுமே அழகா இருந்தது. அது என்ன படம் அப்படின்ட்டு பார்க்கும்போது, அது மலையாளத்துல வந்த ஒரு படம். படம் பேரு வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, மகேஷின்டே வெத்திகாரம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த படத்தினுடைய பெயர். படத்துல ஃபகத் பாசில் அவங்க நடிச்சிருப்பாங்க. சில படங்கள பார்க்கும்போது, இந்த படம் நல்லா இருக்கும்ன்ட்டு தோணும் இல்லையா? அந்த மாதிரி ஒரு எண்ணம் அந்த படத்தின் மேல எனக்கு இருந்ததுனால, தமிழ் டப்புல அந்த படம் இருக்கான்னு பார்த்தேன். ஆனா அந்த படம் வந்து தமிழ் டப்பிங்ல இல்ல. ஆனாலும் அத தமிழ்ல ரீமேக்கே பண்ணிட்டாங்கங்க. தமிழ்ல அந்த படத்துக்கு பேரு நிமிர் அப்படின்னு சொல்லிட்டு வெளிவந்தது. நம்ம உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தான் அந்த படத்துல நடிச்சிருந்தாங்க. அந்த படம் வந்து கிட்டத்தட்ட 6 வருஷம் மேல ஆகப்போகுது. ஆனாலும் எனக்கு வந்து அந்த படம் வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது. இந்த சேனல்ல வந்து நம்ம எல்லா படத்தையும் ரிவ்யூ பண்றது இல்ல. அப்படித்தானே? எனக்கு பிடிச்ச படங்கள்ல நான் மகிழ்ந்த படங்கள், நான் வியந்த படங்கள்னு சொல்லிட்டு தான் இந்த சேனல்ல இதுவரைக்கும் நான் படத்தினுடைய ரிவ்யூவா பண்ணிட்டு இருக்கேன். அந்த மாரி இந்த படத்துல எனக்கு வியந்த விஷயங்கள் அப்படின்ட்டு சொல்லாம, பிடிச்ச விஷயங்கள், நான் மகிழ்ந்த விஷயங்கள்னு சொன்னா கரெக்ட்டா இருக்கும்னு நான் நெனைக்கிறேன். இன்னைக்கு நிமிர் படத்துல நான் பார்த்து மகிழ்ந்த சில விஷயங்கள பத்தி தான் உங்ககிட்ட பகிர்ந்துக்க போறேன். இந்த படத்துல நான் எல்லா சீனுமே ரிவீல் பண்ண விரும்பல. ஒரு முக்கியமான நான் பார்த்து, நல்லா இருக்கே! அப்படிங்கிற சீன மட்டும் நான் இதுல சொல்லிர்றேன். நிமிர் படம் வந்து இப்படி ஆரம்பிக்குதுங்க. ஹீரோ வந்து உதயநிதி ஸ்டாலின் அண்ணா தான். ஒரு அழகான ஒரு கிராமம். ஒரு மலையும், மலை சார்ந்த ஒரு கிராமம் மாதிரி தான் அந்த பகுதி இருக்குது. அதுல அந்த ஃபர்ஸ்ட்டு ஷாட் இருக்கும் பார்த்தீங்களா? இந்த படத்தினுடைய முதல் ஆரம்பம். அது வந்து எனக்கு ரொம்பவுமே பிடிச்சிருந்தது. ஒரு ஆறு, அந்த ஆத்தங்கரையில ஹீரோ வந்து குளிச்சுட்டு அப்படியே கால்ல செப்பல கழுவிட்டு போட்டுட்டு போறாரு. இதுதான் ஃபர்ஸ்ட்டு ஷாட்டா வச்சிருந்தாங்க. அப்போ அதுல அந்த கிராமத்த பத்தி ஒரு பாட்டு வருங்க. உண்மையிலேயே அந்த பாட்டு வந்து அந்த இயற்கை சார்ந்த ஒரு பாட்டுங்கிறனா அருமையாவே இருந்துச்சு. ஹீரோயினுடைய அப்பா காணாம போயிடுவாரு. ஹீரோ எங்கெங்கேயோ தேடி பார்ப்பாரு. ஆனா எங்கேயுமே அவங்க அப்பா கிடைக்க மாட்டாங்க. அப்போ ஹீரோ வந்து நெறைய இடத்த தேடி பார்த்துட்டு வீட்டுக்கு வந்த பிறகு, வீட்டுக்கு பின்னாடி இருக்க கொல்லைப்புறத்துல நைட் இருட்டுல அவங்க அப்பா உட்கார்ந்திருப்பாரு. ஊர்க்காரங்க எல்லாரும் அவங்க அப்பாவ மெண்டல்ன்னு சொல்லியிருப்பாங்க. ஹீரோவுக்கும் அந்த டவுட் இருக்கும்னு நெனைக்கிறேன். ஆனாலும் அந்த இருட்டுல போய் அவங்க அப்பாவ பார்த்து, அவங்க அப்பாவ "என்னப்பா பண்றன்னு?" கேட்பாரு ஹீரோ. அப்போ அவங்க அப்பா சொல்லுவாங்க, "நான் வந்து இருட்டுல வௌவாலுக்காக காத்துக்கிட்டு இருக்கேன்." அப்படின்ட்டு சொல்லுவாரு. இத ஹீரோ பார்த்துட்டு ஒண்ணுமே கண்டுக்க மாட்டாரு. ஆனா அந்த சீனுக்கு அடுத்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா படம் நகருது. ஹீரோ வந்து அதுல ஒரு ஃபோட்டோகிராஃபருங்க. ஹீரோவுக்கு என்னன்னா, நான் ஒரு நல்ல ஃபோட்டோகிராஃபர்ன்னு நெனச்சுட்டு இருப்பாரு. கூட இருக்கிறவங்களும் அப்படிதான் சொல்லியிருப்பாங்க. ஆ அதுக்கடுத்து இன்னொரு கட்ட சீன் வருது. அதுல வந்து ஹீரோ கிட்ட வந்து ஒரு பொண்ணு வந்து ஃபோட்டோ எடுக்குறாங்க. அந்த பொண்ணு வந்து ஹீரோ கிட்ட ஃபோட்டோ எடுக்கும்போது, அந்த ஃபோட்டோ நல்லா நல்லா இல்லன்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. ஹீரோவுக்கு வந்து இது ரொம்பவுமே வருத்தமா இருக்குது. ஹீரோ வந்து இப்ப என்ன பண்றாரு அப்படின்னா, வீட்டுக்கு போறாரு. ரொம்பவுமே வருத்தப்படுறாரு. அப்போ ஒரு சீன்ல பார்க்கும்போது, அவங்க அப்பா என்னமோ பண்ணிட்டு இருக்காருங்க. என்ன பண்றாரு? அப்படின்னு ஹீரோ போய் பார்த்தா, அவங்க அப்பா வந்து ஒரு ஒரு ஃபோட்டோவ ரெடி பண்ணிட்டு இருக்காரு. அத எடுத்து அந்த ஃபோட்டோ பிரிண்ட்ட எடுத்து பார்க்கும்போது, அன்னைக்கு அவங்க அப்பா இருட்டுல சொன்னாரு பார்த்தீங்களா? நான் வௌவாலுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன்ட்டு. அது எதுக்காகன்னா, அந்த வௌவால கேப்சர் பண்றதுக்காக அந்த இருட்டுல காத்துட்டு இருந்திருக்காரு. அப்போ எடுத்த அந்த ஃபோட்டோவ இப்போ காமிப்பாரு. இப்பதான் ஹீரோவுக்கு புரியும். நம்ம அப்பா சும்மா அந்த இடத்துல உட்கார்ந்திருக்கல. அவர் வந்து ஒரு மிகப்பெரிய ஃபோட்டோகிராஃபர். இந்த ஃபோட்டோவுக்காக அவங்க காத்துட்டு இருந்திருக்காரு அப்படின்ட்டு ஹீரோவுக்கு தெரியும். அதுக்கு அடுத்து என்ன பண்ணுவார் ஹீரோ, ஒவ்வொரு அந்த நல்லா இல்லன்னு சொன்னாங்க பார்த்தீங்களா அந்த பொண்ணு. அந்த பொண்ணுக்கு தெரியாம அந்த பொண்ணு போற வழியிலலாம் போயி, அந்த பொண்ணுக்காக ஒரு ஸ்பெஷல் சீக்வென்ஸ் என்விரான்மென்ட் அப்படின்னு உருவாக்கி, அதுல அந்த பொண்ணுக்காக ஒரு உருவாக்குவாருங்க. ஒரு நல்ல ஒரு ஃபோட்டோ உருவாக்குவாரு. அது வந்து அந்த பொண்ணுகிட்ட திரும்பி காமிக்கும்போது, அது ரொம்பவுமே ஒரு அருமையான ஒரு
சீக்வென்ஸா அமைஞ்சிருக்கும். நம்மகிட்ட எதுவுமே தெரியாம இருக்கலாம். ப்ராப்பரா ஐடென்டிஃபை பண்ணாம இருக்கலாம்னு. ஆனா நம்ம எந்த விஷயத்தையும் நம்மளால கத்துக்க முடியும் அப்படிங்கிற ஒரு பாசிட்டிவிட்டிய அந்த சீன்லேருந்து நம்ம நெறையாவே கத்துக்கலாங்க. அதில அவங்க அப்பா வந்து அந்த பையனுக்கு குடுத்த மோட்டிவேஷன்ங்கிறது ரொம்பவுமே நல்லா இருந்துச்சுங்க. ஒரு துக்க நிகழ்ச்சி. ஒரு வீட்ல ஒரு இலவு விழுந்துருச்சு. அப்போ வந்து ஹீரோயின் வந்து வரப்போறாங்க ஊருக்கு. இதுதான் சீனு. அப்போ ஹீரோவுக்கு அந்த விஷயம் தெரிஞ்ச உடனே, அந்த இடத்துல ஒரு சந்தோஷமான ஒரு பாட்டு வருங்க. சின்ன வயசுல ஆரம்பிச்சு, அப்படியே அவங்களுடைய மிடில் ஏஜ்ல நடக்கக்கூடிய அந்த லவ் சீன் வரைக்கும் அந்த பாட்டு அமைஞ்சிருக்கும். அந்த பாட்டு வந்து இப்படி ஆரம்பிக்குங்க. ஸ்கூல் சீனு. ஸ்கூல்ல படிக்கிறாங்க. ஸ்கூல் யூனிஃபார்ம்ல ஒரு அரக்கால் டவுசரோட படிக்கிற ஒரு பருவம். அப்போலேருந்து ஹீரோவுக்கும், ஹீரோயினுக்கும் லவ்வு, க்ரஷ் இந்த மாதிரி இருக்கும். அப்போ ஒரு பாட்டு வருங்க. "வாழும் வள்ளுவரே வாழும் வள்ளுவரே" அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாடல் வருங்க. அந்த பாடல் வந்து எனக்கு மிகவும் பிடிச்சது. அதுல ஒரு சீன் வந்துச்சு. அந்த சீன் வந்து எப்படி இருந்துச்சுன்னா, அதாவது ஒரு டேர்னிங். அந்த தெருவுல ஒரு டேர்னிங். ஹீரோயின் வந்து இந்த தெரு வழியா அப்படி நேரா போய்க்கிட்டு இருப்பாங்க. அந்த டேர்னிங்லேருந்து ஹீரோ வந்து அப்படியே சைக்கிள்ல வருவார். ஸ்கூலுக்கு போம்போது. சின்ன பிள்ளையில. ஹீரோயினுக்கு வந்து மசால் வடைனா ரொம்ப பிடிக்கும். அந்த டேர்னிங்லேருந்து ஹீரோ இப்படி வருவாரு சைக்கிள்ல. ஹீரோயின் நடந்து போவாங்க. அப்போ கையில இருக்கிற அந்த வடைய ஹீரோயின் கையில குடுப்பாரு. திருப்பி அதே மாரி செகண்ட் ஷாட். திருப்பி அதே மாரி ஹீரோ அப்படி டேர்னிங்ல சைக்கிள வளைச்சிட்டு வருவாரு. ஹீரோயின் இங்கேருந்து வருவாங்க. கையில அந்த வடைய குடுத்துட்டு போயிருவாங்க. இப்ப அடுத்த ஷாட் இதே மாரி வருங்க. அப்போ வந்து ஹீரோ வந்து வளர்ந்து பெரிய ஆள் ஆயிருவாரு. பெரிய ஆளாகி அப்படியே பெரிய ஆளா வருவாரு. ஹீரோயினும் பெரிய ஆளா வருவாங்க. திரும்பி அதே மாரி சின்ன வயசுலயே குடுத்த மாரி அதே ஒரு வடை அப்படி குடுத்துட்டு ஹீரோ போவாரு. இந்த சீன் வந்து எனக்கு மிகவுமே பிடிச்சிருந்தது. அந்த பாடல் வந்து ஒரு ஒரு துக்கமான விஷயம். அந்த நேரத்துல ஒரு சந்தோஷமான செய்தி. அந்த நேரத்துல ஒரு பாட்டு. அப்படி இருக்கும்போது எனக்கு பிடிச்சிருந்தது. அதுலயும் இந்த சீன காட்டுன விதம் இருக்கு பார்த்தீங்களா? அது வந்து அவங்க சின்ன வயசுலேருந்து பெரியவங்க வளர்ந்துட்டாங்க அப்படின்னு சொல்றதுக்காக, அந்த ஒரு சீன் வந்து எனக்கு மிகவுமே பிடிச்சிருந்ததுங்க. அதுக்கடுத்து பாட்டு முடியுது. படம் கொஞ்சம் கொஞ்சமா நகருது. அதுக்கடுத்து இன்னொரு விஷயம் என்னன்னா, கேரக்டர்ஸுங்க. எல்லாருமே நமக்கு தெரிஞ்ச நடிகர்கள் நெறைய பேர் இருக்காங்க. எம்.எஸ். பாஸ்கரன் இருக்காரு. நெறையா பேர் இருக்காங்க. எல்லாருமே நல்லா பண்ணியிருக்காங்க. ஒரு படம்னு எடுத்துக்கிட்டோம்னு வைங்களேன், அந்த படத்துல சில விஷயங்கள் நமக்கு நல்லா ஞாபகம் இருக்கும் இல்லையா? ஆனா சில படங்கள்ல பார்த்தீங்க அப்படின்னா, அந்த படத்துல காட்டக்கூடிய வீடு, ஆஃபீஸ் அதுவரைக்கும் நம்ம மண்டையில அப்படியே ஓடிக்கிட்டே இருக்கும். அதே மாரி தான் இதுல அந்த எம்.எஸ். பாஸ்கர் அண்ணே, உதயநிதி ஸ்டாலின் அண்ணே ஹீரோவுடைய அந்த ஸ்டூடியோ, அந்த ஆஃபீஸ் வந்து அப்படியே கண்ணுக்குள்ளேயே நிக்குங்க. அது வந்து பெரிய ஆஃபீஸ்லாம் இல்ல. ஒரே ஒரு ரூம். ஆனாலும் அது அப்படியே அழகா அந்த படத்த எப்போ நம்ம நெனச்சு பார்த்தாலும், அந்த ஆஃபீஸ் வந்து நினைவு வரும். அந்த மாரி ஒரு அழகான என்விரான்மென்ட்டு அந்த படம் எனக்கு குடுத்தது. அந்த படத்துல வந்து பார்த்தீங்கன்னாங்க, ஒரு பாடல் வருங்க. அந்த பாடல் வந்து ரொம்பவுமே நல்லா இருந்தது. அந்த பாடல் பேரு வந்து "நெஞ்சில் மாமலை நெஞ்சில் மாமலை" அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிக்கக்கூடிய ஒரு அழகான பாடல்ங்க. அந்த பாடல நீங்க கண்டிப்பா கேளுங்க. நிஜமாவே அருமையா இருக்கும். இந்த படத்த எப்படி பார்க்கலாம் அப்படின்னா, நீங்க அதிகமா ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கும்போது, டயர்டா இருக்கும்போது இந்த படத்த பார்த்தீங்க அப்படின்னா, படம் அப்படியே ஸ்லோவா போகும். ரொம்பவுமே அருமையா போகும். அப்படியே ஒரு லேசான ஒரு கதையா அருமையா இருக்குங்க. போர் அடிக்காம எனக்கு கொண்டு போயிருந்தாங்க. எனக்கு நிஜமாவே ரொம்ப பிடிச்சிருந்தது. நீங்க மைண்டுக்கு ஒரு ரெஸ்ட் தேவைப்படணும்னு அப்படி நினைக்கும்போது இந்த படத்த பாருங்க. இது போன்ற பட ரிவ்யூகளுக்கும், வித்தியாசமான கவிதைகளுக்கும், படைப்புகளுக்கும் காவியத்தலன் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நான் சசிகுமார். நீங்கள் காண்பது காவிய தலைவன்.